நாமத்துல மகத்துவம் உண்டு அப்பா உங்க நாமத்துல வல்லமம் உண்டு அப்பா உங்க நாமத்துல வல்லமம் உண்டு அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு தெரியும் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு உங்க நாமத்தில் விடுதலை செய்யும் உங்க நாமத்தில் விடுதலை செய்யும் உங்க நாமத்தில் வெற்றி செய்யும் இயேசுவா மசீஹா மசீஹா இயேசுவா மசீஹா மசீஹா இயேசுவா மசீஹா மசீஹா இயேசுவா
எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உன் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவர் உன் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உன் மேலே அன்பு வைத்தேன். நானும் எதையும் செய்வேன். There was a lost sheep காணாமல் போனதுதான். மற்ற 99 ஆடு சூப்பர் பெண்டிகாஸ்டல் அதெல்லாம் பத்திரமாக இருக்கு. பட் இந்த ஒரு ஆடு தொலைந்து அதை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய தோள்களின் மேல் ஏற்றிக்கொண்ட காணாமல் போனதாக நகரத்து போய் கண்டுபிடிச்சாலே அதுதான் அன்பாக இருக்கு. When our feet stumbles, நம்மளால நடக்க முடியாம போகும்போது, கால்கள் தடுமாறும்போது, அவர் மேல நம்ம சாய்ந்து விழும்போது, அவர் நம்மை நடத்த போதுமானவராய். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உன் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உன் தோளின் மீது ஏறிக்கொண்டு கரங்களை உயர்த்தினாலும் என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம் மேலே அன்பு வைத்தேன். நானும் எதையும் செய்வேன். உம் மேலே நானும் எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரமடை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரமடை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே
ஆயசப்படுத்தவும் நடத்தவும் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி உமக்காக எதையும் செய்ய, உமக்காக எதையும் இழக்க, உமக்காக எவ்வளவு பெரிய காரியத்தையும் உமக்காக செய்து முடிக்க உங்களுடைய ஆர்வமாக எங்களை பின்தொடர ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறார். நாங்கள் ஆசையாய் வாழும் எங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் யதார்த்தமாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாற்றி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளாகமம் 31 அதிகாரம் 21 எடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா ஒரு ஆமைன் சத்தமா சொல்லுறீங்களா? நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு தெரியணும், அது ஹெசக்காயா, கிங் ஹெசக்காயா, எசேக்கியா ராஜா. ஸோ அவன் எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும் படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து, and in every work that he began in the service of the house of God, in the law and in the commandment to seek his God, he did it with all his heart. And English Bible says, and so he prospered. He prospered, says the English Bible. அதாவது அவன் அதெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்தான், அதனாலே அவன் செழிப்படைந்தான். சொல்லுங்க, அதனாலே அவன் சித்தி பெற்றான் அப்படின்னு தமிழ் பைபிள் இருக்கு இல்லையா? and so he prospered அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, அதனாலே அவன் செழிப்படைந்தான். சொல்லுங்க, என்னானாங்க அவங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆனாரு? செழிப்பா இருந்தார். அதனாலே அவர் என்ன ஆனார்னா செழிப்பா இருந்தார், செழிப்படைந்தார். நம்ம இந்த கிரேட்னஸை செக்யூர் பண்ண நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த நாட்களில் ஐ திங்க் ப்ராப்ளி நம்ம இன்னைக்கு ஒரு 25வது வாரத்தில் நம்ம we are traveling in the same theme with the hope that God will definitely help us to possess great things for the glory of his name. அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சிறந்த பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை சுதந்திரிக்க பண்ணுவார் என்று நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்தான், அதனாலே அவன் செழிப்படைந்தான். சொல்லுங்க, அவன் என்ன ஆனாருங்க? சத்தமா சொல்லுங்க. சிறப்பா மட்டும் இல்லை, சொல்லுங்க, சிறப்பா மட்டும் இல்லை, சத்தமா சொல்லுங்க, சிறப்பா மட்டும் இல்லை, செழிப்பாவும் கர்த்தர் வாழ வைப்பார். சொல்லுங்க, என்ன பண்ணுவாருங்க? செழிப்பாவும். சத்தமா சொல்லுங்க, சிறப்பா மட்டும் இல்லை, செழிப்பாவும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த கிரேட்னஸை கர்த்தர் நம்மளை செக்யூர் பண்ண வைப்பார், சிறந்ததை சிறப்பானதை கர்த்தர் நம்மளை சுதந்திரிக்க பண்ணுவார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த 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 கிரேட்னஸில், அந்த சிறந்ததில், அந்த சிறப்பில் செழிப்பும் இருக்குது. சொல்லுங்கள், அந்த சிறப்பில், சத்தமாக சொல்லுங்கள், அந்த சிறப்பில், சத்தமாக சொல்லுங்கள், அந்த சிறப்பில் சிறந்ததை சுதந்திரிக்க போற நானும் நீங்களும் சிறப்பா மாத்திரம் இல்லை, செழிப்பாவும் நம்மளை வாழும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முடிஞ்சா உங்க பக்கத்தில் யாராவது இருந்தா, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, சிறப்பு மட்டும் இல்லை, செழிப்பும் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சிறப்பு மட்டும் இல்லை, செழிப்பும் உனக்கு. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து செழிக்க வைப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த இயர் ஆஃப் பொசஷன்ல, இந்த சுதந்திரிக்கிற ஆண்டுல கர்த்தர் என்ன, சத்தமா சொல்லுங்க, செழிக்க வைப்பார். ஹல்லேலூயா. See, prosperity is attached to greatness. அந்த கிரேட்டான ஒரு லைஃப்னு சொல்லும்போது, சிறந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லும்போது, சிறப்பையும் செழிப்பையும் தனித்தனியாக என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. இட் கோஸ் ஒன் ஆஃப்டர் ஒன். அது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போகிறதாக. ஒரு கிரேட்டான பர்சன், ஒரு ரிச்சான பர்சனும் இருந்தால் தான் அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சே லைக், அவர் பயங்கர கிரேட்டுங்க, அவரை மாதிரி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண முடியாது, அவரை மாதிரி அழகாக டிராயிங் பண்ண முடியாது, அவரை மாதிரி பேச முடியாது, அவரை மாதிரி பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸை சொல்லிக் கொடுக்க முடியாது, அவரை மாதிரி கிளாஸ் நடத்த முடியாது, அவர் ரோட்டோரத்தில் டிச்சுக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஃப்ரேஸை அப்படியே நீட்டிட்டு போய், அவரை மாதிரி பயங்கர ஆளுங்க, ஆள் பேசினார்னாவே வாயத்திறந்தா முத்தாக உதிரும், பயங்கர டேலண்ட், பயங்கர இன்னோவேட்டிவ், பயங்கர கிரியேட்டிவ், பயங்கர இன்ஃப்ளூயன்சிங், அவர் யார் வேணா பார்ப்பார், யார்கிட்ட வேணா பேசுவார். அதான் அவர் அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு டிச்சுக்கு பக்கத்தில் குப்பைமேட்டில் அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அதை கேட்கறதுக்கு என்ன செய்யாதுன்னா, பட் அதே சமயத்தில் கிரேட்டான ஆளுங்க, அவர் எல்லாம் தெரியும், பயங்கர கிரேட்டாக வாழ்கிறாரு, சிறந்தது எல்லாமே அவரோட லைஃப்பில் இருக்குது.
அவர் செழிப்பாகவும் இருக்காருன்னு சொல்கிறத கேட்கும்போது நமக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க மூஞ்சி நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமாம் செழிப்பாக இருக்கிறது நல்லதாங்கிறவங்க ஒரு ஆமைன்னு சத்தமாக சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் சில பேர் செழிப்பாக இருக்கிறாங்க, பட் அவங்கெல்லாம் கிரேட்டான லைஃப் என்ன செய்யலைன்னா வாழலை. நிறைய என்ன செய்யும், இப்போ ரீசெண்டாக அம்பானி வீட்டு கல்யாண வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வரும்போது தே லிவ், அவங்க ஒரு செழிப்பான ப்ராஸ்பரஸான லைஃபை கிட்டத்தட்ட இட் இஸ் நாட் கன்ஃபார்ம் பட் இட் இஸ் அஸ்யூம் டு சே லைக் 5,000 crores 5,000 கோடி என்ன செய்திருக்கிறாங்க, அவரோட மகனோட கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்திய நாட்டில் இருக்கிற வறுமையவே ஒழிச்சிருக்கலாம். அவங்க ஒரு ஆள் பண்ணின கல்யாணத்துக்கு இந்தியாவோட வறுமையவே ஒழிச்சிருக்கலாம், கடனெல்லாம் கட்டி தீர்த்திருக்கலாம். 140 கோடினா ஆளுக்கு 1000 கோடி கொடுத்துருந்தாலும் மிச்சம் இருந்திருக்கியா அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறாங்க சிலவங்க. 5000 கோடி ஒரு ஆள் ஒருத்தன் கல்யாணத்துக்கு அப்படின்னா, பட் அவங்களோட இதெல்லாம் காட்டுறாங்க. அவரை மிஸ்டர் அம்பானி அவங்க ஒய்ஃப் டீல் பண்ணுற விதம், இவரை ராதிகாவை டீல் பண்ணுற விதம், ராதிகா இவரை டீல் பண்ணுற விதம், அந்த வீட்டு நாய் நரி எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா ஜூம் பண்ணி காட்டும்போது இவ்வளோ காசு இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு டிஸ்பியூட் இருக்கிறத, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறத, ஆளுக்கு ஒரு ஆங்கிளில் வாழ்கிறத என்ன செய்ய முடியும். சம்டைம்ஸ் அதை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறதெல்லாம் இந்த நாட்களில் வீடியோஸில் பார்க்குறோம். அப்போது இந்த உலகத்தில் சில ஆட்கள் ரிச்சாக வாழ்கிறாங்க, செழிப்பாக வாழ்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இல்லை. ஆனால் இன்னைக்கு ராத்திரி இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த சுதந்திரிக்க போகிற ஆண்டில் ஆண்டுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னா, நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை சிறப்பாக மாத்திரம் இல்லை செழிப்பாகவும் வாழ வைப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ சத்தமாக சொல்லுங்க, செழிக்க வைப்பார் கர்த்தர். என்ன சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் என்ன. இது ஒரு கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. கிறிஸ்டன்டம்ல நம்ம பேசும்போது, கிறிஸ்தவ சமூகத்தில் இந்த செழிப்பை பற்றி பேசினாவே அது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு சப்ஜெக்டாக என்ன சார், முரண்பாடு, அது முரண்பட்ட கருத்துகள் செழிப்பை பற்றி கிறிஸ்டன்டம்ல நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சில பாஸ்டர்ஸ் செழிப்பை பேசவே மாட்டாங்க. செழிப்புன்னு பணம்னு சொன்னாவே பரிசுத்தன்னு வாயில் அடிச்சுக்கோன்னு சொல்கிற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ செழிப்பை பற்றி பேசிடவே கூடாது. கிறிஸ்தவனா இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறக்கிறான்னா அவன் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்தவன், காலம் போனால் கஷ்டப்பட்டு சாகணுங்கிற மாதிரியான ஆஸ்பெக்டில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, செழிப்பு, பணம், காரு, பங்களா இதெல்லாம் பேசினா பரலோகம் போக மாட்டேன், கார் வேணுமா பரலோகம் போனோமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்டு அப்படி பேசுகிற ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீமு அவங்க வேறு எதையுமே பேசுறதில்லை, அவங்க பேசுறதெல்லாம் செழிப்பை பற்றி மட்டும்தான். பணம் 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 பணம், அதை தவிர வேற எதையும் என்ன செய்யறதில்லை. நீங்க ஒரு விசுவாசினாவே நீங்க செழிப்பாத்தான் இருக்கணும்னு என்ன செய்யறாங்க அந்த எக்ஸ்ட்ரீம்ல. பட் இதை கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணி நமக்கு ஒன்று புரியணும். அவங்க சொல்ற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லப்படுவது முழுக்க செழிப்பு மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தீமோத்தேயு சொல்றாரு, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள்னா துன்பப்படுவார்கள். தமிழ் பைபிள் சொல்றது they will suffer to some extent says the English Bible. ஒருத்தருக்கும் ஒரு அளவிலான பாடுகளை அவங்க என்னவா இருக்கும், சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு. அப்போ நமக்கு ஒன்று தெரியணும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது வெறும் பாடுகளை மாத்திரமே அனுபவிக்கிற வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச ஜீவியத்தில் பாடுகள் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று தான். காலையில் பாஸ்டர் கூட நம்ம உடைக்கப்படும் போது தான் நம்ம உருவாக்கப்படுறோம். ஒரு மனுஷன் உடைக்கப்படாமல் உருவாக்கப்படுறதில்லை. சில பாதைகள் வழியாக கடந்து போகாமல் சில மகத்துவங்களை என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நமக்கு முழுக்க செழிப்பு மாத்திரம்தான் இல்லை, பாடுகள் ஒரு பங்குல இந்த விசுவாச வாழ்க்கையில் நமக்கு இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியணும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மிகப்பெரிய தாகம் நானும் நீங்களும் நல்ல செழிப்பா உயர்வா மேன்மையா இருக்கணும்னு தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சத்தமா சொல்ற ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நாம நல்லா இருக்கணும், நம்ம செழிப்பா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறது மாத்திரமல்ல, அவர் அனைத்தையும் செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் நம்மை செழிக்க வைப்பார். சத்தமா சொல்லுங்க, அவர் என்னை. பைபிளில் செழிப்பை பற்றி நிறைய வசனங்கள் அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 1:3 என்ன செய்யப்படுது, அவன் செய்வதெல்லாம், அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை whatsoever he does he will prosper. அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும், செழிப்பாக இருப்பான்.
35வது சங்கீதம் சொல்லுது, God loves the prosperity of his servants. அவருடைய ஊழியக்காரர்கள் செழிப்பா இருக்கணும், அவரை சேவிக்கிறவர்கள் செழிப்பா இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாராம், விரும்புகிற தெய்வமா இருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. 112வது சங்கீதத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிரம்பின வாழ்க்கையாக அவனோட வாழ்க்கை இருக்கும்னு 112வது சங்கீதம் சொல்லுது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள் நம்மளோட பொருளால் நம்ம எல்லா முதற் பலனால நம்ம கர்த்தரை கனம் பண்ணும்போது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுன்னு என்ன சொல்லுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். எரேமியா 29:11 நமக்கு எல்லாரும் தெரியும். He has a plan of prosper. நம்மளை செழிக்க வைக்கிறதுக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர்கிட்ட ஒரு பிளான், ஒரு திட்டம் நம்ம ஆண்டவர் என்ன, நம்ம லைஃப் இன்னைக்கு இப்படி இருக்குல்ல, இந்த நிலைமையிலும் ஒன்று நம்ம நம்பணும், நம்மளை செழிப்பாக்குறதுக்கு ஒரு பிளானை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். 3 யோவான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல you shall prosper in everything, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ செழிப்பா நாம இருக்கணுங்கிறது, செழிப்பா அடையணுங்கிறது கர்த்தருக்கு நம்மை குறித்து இருக்கிற விருப்பமா இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்ச ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த சிறப்புல நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற இந்த சிறப்புல நம்ம சிறந்ததை சுதந்திரிக்குவோம் அப்படின்னு சொல்ற இந்த சிறப்புல செழிப்பும் இருக்கு. சிறப்பையும் செழிப்பையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டோம்னா அது அவ்வளோ ரம்யமா, அவ்வளோ அழகா, அவ்வளோ டெஸ்டிமோனியலா ஒருத்தன் பார்த்தா கவரக்கூடிய அளவுக்கு இருக்காது. சிறப்பும் செழிப்பும் தனித்தனியா போயிடுச்சுன்னா, பட் சிறப்பும் செழிப்பும் ஒன்னா கடந்து இருக்கும்போது ஈஸியா நம்ம இந்த உலகத்தில் அவருடைய நாமத்துடைய மகிமைக்காக இன்னும் பிரகாசமா நம்ம ஒளி வீசும்படி அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சிறப்பு செழிப்பு சொல்லுங்க, சிறப்பு சத்தமா சொல்லுங்க, சிறப்பு செழிப்பு, இந்த ரெண்டுமே எனக்கு வேணுங்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஏன் இந்த ப்ராஸ்பெரிட்டியில இன்னைக்கு தொடங்குறோம்னா, பிகாஸ் இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த 21வது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எசேக்கியா அவர் செழிப்பா இருந்தார். எசேக்கியா ராஜா எப்படி இருந்தாருங்க? God caused him prosper says. See, அவரை பத்தின ஹிஸ்டரி நம்ம 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். அதுல சொல்லுது, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்னவா இருந்தாரா, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்றுன்னு இங்கிலீஷ் தமிழ் பைபிள் சொல்லுது. இங்கிலீஷ் பைபிள் he prospered wherever he went. எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் செழிப்பு. சொல்லுங்க, எங்கெல்லாம் போனாரோ. நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த செழிப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டா இந்த செய்தியை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. எசேக்கியா ராஜா எப்படி இருந்தாரா, அவர் செழிப்பா மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் எப்படி இருந்தாரா. 2024, 25, 30, 40 கோவிட் வந்தாலும் சரி, இன்னும் பெரிய வியாதி வந்தாலும் சரி, இன்னும் பொருளாதாரம் எவ்வளோ நலிஞ்சாலும் சரி, இன்னும் பேங்க் எல்லாம் கையை வச்சாலும் சரி, இன்னும் நாட்டில் எவ்வளோ காரியங்கள் மாறினாலும் சரி, எசேக்கியா ராஜா எப்படி இருந்தாரா, அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் செழிப்பா அவர் கூட இருந்துச்சா, அவர் செழிப்பாவே இருந்தாராம். எத்தனை பேர் அந்த மாதிரியான ஆசீர்வாதம் வேணும்னு நம்புறீங்க? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நான் இருக்கிற வேலையில், நான் இருக்கிற சூழ்நிலையில், நான் பட்டணத்துக்குள்ளே இருந்தாலும் பட்டணத்துக்கு வெளியில் இருந்தாலும், நான் வயல்வெளியில் இருந்தாலும், நான் எங்கே இருந்தாலும், நான் இருக்கிற இடத்துல செழிப்பு. நான் படித்தாலும், நான் வேலை செஞ்சாலும், தொழில் பண்ணாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், என்ன பண்ணாலும் செழிப்பு. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்க போகிறீங்க, உங்கள் சிறப்போட கர்த்தர் இன்னைக்கு செழிப்பையும் சேர்த்துவாராக? எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறீங்க? I took this இந்த 25வது வாரம் கிட்டத்தட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நான் இதை பேசணுன்னு எனக்கு உள்ளத்தில் ஒரு உந்துதல் ஏன் வந்துச்சுன்னா, இந்த எசேக்கியா ராஜாவோட அவர் செழிப்பா இருந்தார், போகிற பக்கமெல்லாம் அவர் செழிப்பா இருந்தார் அப்படின்னு வாசிக்கும் போது நமக்கும் அதே மாதிரி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்ன செய்யுது. பைபிள் படிக்கும்போது ஒரு ஆசையோடு என்ன செய்யணும், அப்படியே கடனுக்கு 40 தடவை படித்தேன், 50 தடவை படித்தேன்லாம் நம்ம ஒரு வசனத்தையும் படிக்கும்போது இந்த வாழ்க்கை என்னோட யதார்த்த உண்மையான வாழ்க்கையாகவும் என்னோட டெஸ்டிமனியாகவும் இது மாறணுங்கிற ஆசையோடு படிக்கிறவங்களுக்கு, தாகமாக இருக்கிறவர்கள் எல்லாம் அவர் திருப்தியாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? வெறும் ஆவியை மாத்திரம் அனுப்பிச்சல, எல்லா ரீதியிலையும் அவர் நம்மளை திருப்திப்படுத்துகிற தெய்வம். எத்தனை பேர் சத்தம் ஆமென் சொல்கிறீங்க? அப்போது ஒரு ஆசை, ஆண்டவரே இந்த எசேக்கியா ராஜா மாதிரியே எங்களுக்கும் இந்த சீசன் ஆஃப் பொசஷனில் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் செழிப்பு இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவிடியே இருக்காமல் கால் வைக்கிற இடமெல்லாம் செழிப்பாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு ஆவியானவர் ஒரு விஷயத்தை எப்போதும் போல், அப்படின்னா அந்த எசேக்கியா ராஜா ஃபாலோ பண்ணின சில பண்புகளை அவருடைய அடிச்சுவடிகளை அல்லது அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. எசேக்கியாவோட நமக்கு என்னென்னா, அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு வேணும், ஆனால் அதுக்கு அவங்க என்ன தியாகம் பண்ணாங்களோ அதை செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோன்னா தப்பு பண்ணுறோம். ஒருத்தங்களை பார்த்து ஆசைப்படுறோம்ல, அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்து வியக்கிறோம், அதை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம்.
நான் சம்டைம்ஸ் விஷால்கிட்ட சொல்லும்போது, சரி நான் சின்னதுலேருந்தே இப்படி தான்டா, கல்யாணம் விடுனா நான் மாப்பிள்ளை, இளவு விடுனா நான் போனோம் அப்படின்னா இது என்னோட ஆட்டிடியூட் இல்லை. இதுக்காக என்ன வேணா செய்யறதுக்கும் நான் இந்த மாதிரி குணம் மாத்திரமே இருந்தால் போதும், ஆசை மாத்திரமே இருந்தால் போதும். கல்யாணம் விடுனா நான் தான் மாப்பிள்ளை இருக்கணும், இளவு விடுனா நான் தான் பணமாக இருக்கணும், எல்லாம் என்னத்தான் பார்க்கணும், என்ன கேமரா முழுக்கும் என் மேலே திருப்பாதனாலும் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மாத்திரம் பார்த்தாது. அதை அட்டைன் பண்றதுக்கு என்ன வேணா செய்யறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா தயாரா என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ நமக்கு இன்னொருத்தங்க வச்சிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது அதை பார்த்து ஆசைப்படுற நாம அதை அவங்க அடையிறதுக்கு அவங்க என்ன செய்தாங்களோ அதை நாம செய்யறதுக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையை பார்க்கிறோம். போற பக்கமெல்லாம் அந்த மனுஷன் செழிப்பா இருந்தார். அந்த மனுஷனை எல்லா ரீதியிலையும் கர்த்தர் செழிப்பா வைத்திருந்தார். ஒரு கிரேட்டான கிங், ரிச்சான கிங்காகவும் இருந்ததை நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது நமக்கு ஆசை வருது, சரி அப்படி நமக்கும் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படி ஆனா நல்லதுதான். அப்படி ஆகிறதுக்கு அந்த எசேக்கியா ராஜா கிட்ட இருந்த சில குவாலிட்டிஸை நாமளும் நமக்கு அடாப்ட் பண்ணும்போது, நமக்கு எடுத்துக்கும் போது அது உண்மையாலுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மை செழிக்க வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த செழிப்புல ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் நம்ம சிம்பிளா நம்ம பார்த்து, கர்த்தருடைய செழிப்பு, ஆண்டவர் நம்மளை செழிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு 3 விஷயம். நம்பர் 1, முதல்ல நமக்கு ஒன்று தெரியணும். செழிப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க, செழிப்புக்கு there is a reason for the prosperity. ஆண்டவருடைய செழிப்புன்னு நம்ம பேசுறோம்ல, அந்த அவர் நம்மளை செழிக்க வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க, ஒரு காரணம் இருக்கு. சத்தமா சொல்லுங்க என்னங்க? ஒரு God is intentional. நம்ம ஆண்டவர் எதையுமே குருட்டா வாக்கில் செய்கிறவர் இல்லை, ஏதோ போகிற போக்கில் அந்த நேரத்தில் ஏதோ செஞ்சோம் அப்படின்னு செய்கிறவர் இல்லை. மாறாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யணும்னு திட்டம் பண்ணி வேணுக்குன்னு இன்டென்ஷனலாக செய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகி கர்த்தர். ஏதோ சும்மா பார்த்தாரு உன்னை செழிக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை. அவருக்கு ஒரு இன்டென்ஷனல் இருக்குது. அவர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அவர் காட் இஸ் இன்டென்ஷனல். ஹீ இஸ் நாட் ஆக்சிடென்டல், ஹீ இஸ் நாட் டூயிங் சம்திங் கோஇன்சிடென்டல். ஏதோ சும்மா ஏதோ வந்தேன் பார்த்தேன் சரி அப்படி இல்லை. எல்லாத்தையுமே இன்சிடென்டலாக என்ன செய்யறதுன்னா அவர் வேணும்னே செய்யணும்னு இன்டென்ஷனலி என்ன செய்யறாருன்னா அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை சும்மா ஆக்சிடென்டலா செய்ய மாட்டாரு, அதை பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன செய்வார். அப்போ அவர் ஒரு மனுஷனை ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா முக்கிய காரணம், பிரதான காரணம், ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பிரதான காரணம், அவனை உண்மை உள்ளவனா கர்த்தர் பார்த்தார்னாவே கர்த்தர் அவனை உண்மை உள்ள மனுஷன் எப்போதுமே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறவனா இருக்கிறான்னா பெற்றுக்கொள்ளுகிறவனாக. காயினுக்கு சொல்லும்போது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஒருத்தன் நல்லா இருக்க மாட்டேங்கிறான். ஒருத்தனோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கு, ஒருத்தனோட வாழ்க்கை வறுமையாக இருக்கு, ஒருத்தனோட வாழ்க்கை நிரம்பி வழியுது, ஒருத்தனோட வாழ்க்கை தோத்து போகுதுன்னா there is a reason டா. பாவம் வீட்டு வாசப்படியிலே படுத்துக்கிட்டு இருக்கு. there is a reason behind why this lack is happening. ஏன் இந்த பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை கடத்தி நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொல்லுகிற ஆண்டோடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலேயே நம்ம காயின் கிட்ட ஆண்டவர் பேசும்போது நம்ம பார்ப்போம். ஆண்டவர் ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறார்னா இன்டென்ஷனல், ஆக்சிடென்டலா ஏதோ சும்மா சரி இவளுக்கு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு எல்லாம் இல்லை. இன்டென்ஷனலா நம்மகிட்ட சில குவாலிட்டிஸை பார்த்து இவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதில் பிரைமரி குவாலிட்டி, பிரதானமான காரியம் உண்மை. சத்தமா சொல்லுங்க உண்மை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க என்னங்க? ஏன்னா இந்த உண்மை தேவனுடைய தயவை அட்டாச் பண்ணிக்கும். நம்மகிட்ட உண்மை இருந்துச்சுன்னா தேவனுடைய தயவு, தேவனுடைய காருண்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய செழிப்பு நம்மகிட்ட உண்மை இருந்ததுன்னா அது நாம் எங்கிருந்தாலும், அதனால தான் நன்மையும் கிருபையும் இட் வில் சேஸ் மீ சேஸ் தி இங்கிலீஷ் பைபிள். நான் ஓடினேன்னா அது பின்னாடியே என்னை துரத்திக்கிட்டு வந்து என்னை பிடிச்சிக்கும் அப்படின்னு தாவீது சொல்றார். அப்போ என்கிட்ட உண்மை இருக்குன்னா அவருடைய கிருபை என் கூட இருக்கும், அவருடைய தயவு என் கூட இருக்கும், அவருடைய காருண்யம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய செழிப்பு என் கூட இருக்கும். சொல்லுங்க உண்மையா இருங்க. சத்தமா சொல்லுங்க உண்மையா இரு. சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ண? ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையா இருந்தாவே, நீங்க கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உண்மையா இருந்தாவே, நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பெஸ்ட் லுக்கிங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உண்மையா இருந்தாவே போதும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஆளா இருந்தா மாத்திரம்தான் இல்லை, நீங்க உண்மையா இருந்தாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புது புது டெக்னிக்ஸை கொண்டு வந்து உருவாக்குகிற ஆற்றல் இருக்கிற ஒருத்தனா இருந்தா தான் உங்களை கர்த்தர் செழிக்க வைப்பார்னு இல்லை, நீங்க உண்மையா இருந்தாவே கர்த்தர் உங்களை செழிக்க வைப்பார். எத்தனை பேர் சத்தமா சொல்றீங்க உண்மையா இரு? உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, உண்மையா நானும் நீங்களும் உண்மையா இருந்தோம்னா நாம சில கதவுகளை உடைச்சு திறக்க வேண்டாம். நாம உண்மையா இருந்தா அந்த கதவுகளை நமக்காக கர்த்தரே என்ன செய்வார்னா திறந்து கொடுப்பார். நாம கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்தா நாம சில மலைகளை உடைச்சு தரமட்டமாக்க வேண்டாம். நாம உண்மையா இருந்தா மலைகள் தானாகவே கரைந்து நமக்கு முன்பதாக சம பூமியாக மாறி போகும். நாம உண்மையா இருந்தோம்னா கோணலான பாதைகளை நாம சரி பண்ணி நேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவனா இருந்தா நமக்கு முன்பதாக கோணலான பாதைகள் ஆட்டோமேட்டிக்கா செம்மையான பாதையாக என்ன செஞ்சு போகும்னா, நாம உண்மையா இருந்த போது நம்மளை யார் தூற்றுகிறார்களோ அவர்களே நம்மை போற்றுகிறவர்களாக, அவங்களே நம்மளோட இலவச விளம்பர ஏஜென்ட்டா கர்த்தரால் என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். நாம உண்மையா இருந்தா மாத்திரம் நமக்கு எதெல்லாம் தடைக்கல்லா இருக்குதோ அதெல்லாம் நாம உண்மையா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்முடைய படிக்கல்லாக மாறி போகும்னா, எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் உண்மையாயிரு, ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாயிரு. சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தேவன் நம்மை அநேகத்திற்கு அதிபதியாக, நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சின்ன காரியத்தில் நம்ம உண்மையா இருந்தா ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு நம்பி கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையை வாசிக்கும் போது there is a reason for his prosperity. அவர் செழிப்பா இருந்ததற்கு ஒரு காரணத்தை நம்ம பார்க்க முடியுது. அவருடைய சரித்திரத்தை நீங்க வீட்டில் போய் இந்த 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 32வது அதிகாரத்து வரைக்கும் வீட்டில் போய் பைபிள் எல்லாம் எடுக்கிற வழக்கம் இருக்கு. அப்படின்னா 29லிருந்து 32 வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவோட சரித்திரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இவர் யூதாங்கிற ஒரு ரீஜனுக்கு என்னவாகிறாருன்னா அவர் ராஜாவாக இருக்கிறார். அவங்க அப்பா பேரு ஆகாஸ்ங்கிற மாதிரி அவர் ஒரு ஆகாதவன். ஸோ அவர்கிட்ட நிறைய ஹீஸ் அ விக்கெட் கிங். அவர் வந்து ஒரு பொல்லாப்பான ஒரு ராஜாவாக, இந்த எசேக்கியாவோட அப்பா வந்து ஒரு பொல்லாப்பு நிறைந்த ஒரு ராஜாவாக ஆகாஸ் எப்படி இருந்தார்னா ஒரு பொல்லாத ஒரு ராஜாவாக இருந்தார். பட் இந்த எசேக்கியா இவர் யூதாவின் மேல் ராஜாவான போது கர்த்தருடைய பார்வைக்கு எது செம்மையாய் தோன்றுகிறதோ, கர்த்தருடைய பார்வைக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ அதைத்தான் செய்யணுங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சார்னா he changed the pattern. அவங்க அப்பா எப்படி இருந்தார்னா ஒரு பொல்லாத ஒரு ராஜாவாக இருந்தார். பட் எசேக்கியா ராஜா அவர் ஆபீஸ்க்கு வந்த போது, அவர் சேருக்கு வந்த போது, அவர் ரூலிங்க்கு வந்த போது எங்க அப்பா ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பேட்டர்ன் படி இல்ல, பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி, இன்ஃபேக்ட் அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் பூமிக்குரிய அவருடைய சரீர பிரகாரமான அப்பா வந்து ஆகாஸ். ஆனா அவர் 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே அவருடைய தகப்பனாகிய தாவீது எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தாரோ அதே மாதிரி எசேக்கியாவும் அவருடைய தகப்பனாகிய தாவீதை போல செஞ்சார்னு தாவீதை தன்னோட எக்ஸாம்பிளா ரோல் மாடலா தாவீதை தன்னோட அப்பாவா பாவிச்சு எசேக்கியா ராஜா நடந்தார் அப்படின்னு 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் என்ன செய்வோம்னா, நம்ம பூமிக்குரிய தகப்பன் பயாலஜிக்கல் ஃபாதர் ஆகாஸ் வந்து ஒரு ஆகாத பொல்லாத ராஜா. ஆனா அவரோட வழி சரியில்லை. இந்த வழியில போனா நம்ம செழிப்படைய முடியாது, இந்த வழியில போனா நம்ம கிரேட்டா வாழ முடியாது, இந்த வழியில போனா நம்ம ரிச்சா வாழ முடியாதுங்கிறத எசேக்கியா புரிந்த போது அந்த வழியை விட்டுட்டு மாறாக அவரோட பேட்டர்னை தள்ளி விட்டுட்டு அவருடைய தகப்பனாகிய தாவீதை அடாப்ட் பண்ணி அவர் எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தாரோ அதே மாதிரி எசேக்கியா ராஜாவும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிற ஒருத்தராக என்ன செய்தார்னா, அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம சக்சஸை பெற்றுக்கொள்ள விரும்பும் போது ஏற்கனவே சக்சஸாக இருக்கிற ஒரு ஆள் எப்படி அவர் ஜெயிச்சாருங்கிறத பார்த்து அதிலிருந்து லைஃப் லெசன்ஸ் எடுத்து நாமளும் அந்த சக்சஸை சுதந்திரமாக்கிக்கிறது நல்லது. அப்படிதான் இன்னைக்கு ராத்திரி எசேக்கியாவை எடுத்திருக்கிறோம். போற பக்கமெல்லாம் அந்த மனுஷன் செழிப்பா இருந்தார். அவர் கிரேட்டா மாத்திரம் இல்ல, அவர் வந்து ப்ராஸ்பராவும் இருந்தார். கர்த்தர் அவரை செழிக்க வைத்திருந்தார். அப்படின்னா ஏன் அவரை செழிக்க வச்சார்னா, அவரை செழிக்க வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு காரணம் இருந்தது. அது என்ன காரணம்னா, நான் சொன்ன மாதிரி அவர் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா என்ன செஞ்சார்னா, கர்த்தருக்கு முன்னாடி தான் உண்மையா இருக்கிறேங்கிறத ஒரு 5 விதங்கள்ல தன்னுடைய உண்மையை அவர் ப்ரூஃப் பண்ணார், வெளிப்படுத்தினார். ஒரு 5 விதங்கள்ல. ஒன்னு 29வது அதிகாரத்தோட 3வது வசனம், அவர் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த தேசத்துல ஆராதனை என்பதே ஒளிந்து போயிருக்கு. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை என்பதே அந்த தேசத்துல இல்லாம இருக்கு, ஜனங்களுக்கு மத்தியில இல்லாம இருக்கு. அப்போ இந்த எசேக்கியா ராஜாவான உடனே அவர் செஞ்ச முதல் விஷயம் என்னன்னா, மறுபடியும் ஆராதனையை சொல்லுங்க, மறுபடியும் ஆராதனைக்கு முக்கியத்துவம். சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் ஆராதனைக்கு முக்கியத்துவம். சொல்லுங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம். சத்தமா சொல்லுங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம். அவர் சீட்ல வந்து உட்கார்ந்த உடனே, ரூலிங்ல வந்து உட்கார்ந்த உடனே அவர் செய்த முதல் விஷயம் கர்த்தரை
எல்லா கனமும், எல்லா புகழும், எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான் போகணும். ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கே என்ன சொல்லி ஆராதனையை திருப்பி என்ன செஞ்சார்னா மறுபடியும் அவர் ஆராதனையை கொண்டு வந்தார். சொல்லுங்க, ஆராதனையை. 2:29 அதிகாரத்தோட 10வது வசனம் சொல்லுது, எசேக்கியா ராஜா தன்னோட உண்மையை எப்படி ப்ரூஃப் பண்ணார், காட்டினார்னா, அவர் என்ன செஞ்சார்னா, அவராகட்டும் அவருடைய அந்த தேசமாகட்டும் மறுபடியும் ஆண்டவருக்கு அவர் தன்னை ஒப்புவித்தார். தன்னுடைய தேசத்தை ஆண்டவருக்கு ஒப்புவித்தார். சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒப்புவித்தார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் மறுபடியும் ஆண்டவர் தான், நீர் தான் எங்க ராஜா, நீர் தான் எங்க கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆளுகைக்கு தானே. ஏன்னா இந்த தேசமே இப்ப பின்மாற்றத்தில் போயிருக்கு. இப்போ எசேக்கியா ராஜா எழும்பி வந்த போது அவர் முதல்ல ஆராதனையை மறுபடியும் உள்ள கொண்டு வரார். மறுபடியும் ஆராதனையை உற்சாகப்படுத்துறார், மறுபடியும் ஆராதனையை ஆரம்பிக்கிறார். 2, மறுபடியும் ஆண்டவருக்கு தங்களை கமிட் பண்றார். மறுபடியும் நாங்க ஆண்டவருக்கு சொந்தமானவங்க, எங்களை ஆளுகிற ராஜா கர்த்தர் தான், எங்களுக்கு மேல கர்த்தர் தான் ராஜாவா இருக்கணும், நாங்க ஆண்டவருடைய அடிமைகள்னு சொல்லி ஆண்டவருக்கு தன்னை என்ன செய்கிறார்னா ஒப்பு கொடுக்கிறார். 3, எல்லா விக்கிரகங்களையும் என்ன செய்யறாருன்னா அந்த தேசத்திலிருந்து 20வது அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அவங்க அப்பா ஆகாஸ் வச்சிருந்த விக்கிரகங்கள் எல்லாம் என்ன செய்யறாருன்னா அந்த தேசத்திலிருந்து எடுத்து he just cleans the house. அவர் வீட்டை சுத்தம் பண்ணி, ஆலயத்தை சுத்தம் பண்ணி, அந்த தேசத்தை சுத்தம் பண்ணி, எங்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்கோ அதெல்லாம் பிடுங்கி எடுத்து அந்த பக்கம் போட்டு ஒரே கர்த்தர், ஒரே தெய்வம், அவர்தான் அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவரை மாத்திரம் ஆராதித்து விக்கிரகங்கள் எல்லாம் என்ன செய்தார்னா வெளியெடுத்து போட்டார். அண்ட் லாஸ்ட்லி 4வது விஷயம், இந்த எசேக்கியா ராஜாவோட அப்பா ஆகாஸ் அவர் ஒரு பாலிதியிஸ்டிக் பர்சன். அவர் பல தெய்வங்களை வணங்குகிற ஒரு ஆளா இருந்ததுனால அந்த தேசத்துல பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவலை, கர்த்தருக்கென்று ஆசரிக்கிற பண்டிகையை, பஸ்கா பண்டிகை எல்லாம் அதை ஆசரிக்கிறதெல்லாம் நிறுத்தியிருந்தார். கர்த்தருக்காக ஒரு பண்டிகையை என்ன செய்யறதில்ல, கர்த்தரை கொண்டாடுறதில்ல, செலிப்ரேட் பண்றதில்ல. பட் எசேக்கியா ராஜாவான உடனே மறுபடியும் அந்த பஸ்கா பண்டிகை என்ன செய்ய, கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடணும். கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களை எகிப்திலிருந்து அவர் மீட்டு வெளியில கொண்டு வந்தது, அந்த சங்கார தூதன் அவங்களை சேதப்படுத்தாத படிக்கு மீட்டு வெளியில கொண்டு வந்ததை நினைக்கும் போது எப்படியா கர்த்தரை கொண்டாடாம இருக்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் கர்த்தருக்கு பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன செய்தார்னா காரியங்களை இனிஷியேட் பண்ணார். மாத்திரம் இல்ல, கடைசியா 31வது அதிகாரத்தோட 4-10 வரை உள்ள வசனங்கள்ல கர்த்தரை நம்மளை கனப்படுத்தணும்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த செல்வங்களை எடுத்து கர்த்தருக்கு நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு காணிக்கைகளை, தசமபாகங்களை கொடுக்கணும்னு சொல்லி அங்க ஜனங்களை எல்லாம் எசேக்கியா ராஜா உற்சாகப்படுத்துகிறார். அப்போ சிறப்புல செழிப்பும் இருக்கு. ஒரு மனுஷன் சிறப்பா இருந்தா மாத்திரம் பத்தாது, செழிப்பாவும் இருக்கணும். செழிப்பு கிறிஸ்தவத்துக்கு அந்நியம் அல்ல, செழிப்பு கிறிஸ்தவத்துக்கு அந்நியம் அல்ல, செழிப்பு விசுவாசிகளுக்கு அந்நியம் அல்ல, அந்நியமான காரியம் அல்ல. தேவனே நம்மை செழிக்க வைக்க விரும்புகிறார். அதற்கு நிறைய வேத வாசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. நம்ம ஒரு சக்சஸை விரும்புறோம்னா ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து லைஃப் லெசன்ஸ் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. எசேக்கியா ராஜாவை கர்த்தர் செழிப்பா வைத்திருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னா அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். எப்படிலாம் அவர் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தினார், எப்படிலாம் அவர் தன்னுடைய உண்மையை காட்டினார்னா மறுபடியும் ஆராதனையை. இன்னைக்கு காலையில் கர்த்தர் என்ன உயிரோடு எழுப்பியிருக்காருன்னா முதலாவது கர்த்தருக்கு ஆராதனை. கல்லறையில் அடக்கம் பண்றதுக்கு என் பேர்ல புக் ஆகாம இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தருக்கு ஆராதனை, கர்த்தருக்கு துதி, கர்த்தருக்கு கனம். வேக்கப் லிஸ்ட்ல காலையில கண்ணை திறக்கிறவங்க பேர் பட்டியலில் என் பேரும் இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தபோது காலையில் இன்னோவா கார் வீட்டு வாசல் நிற்குமா நிற்காதாங்கிற பீதியிலே என்ன செய்யணும்னா மந்திரிமார்கள் காலையில் இந்த பதவி இருக்குமா இருக்காதாங்கிறத கதவை திறந்து கார் இருக்கான்னு பார்த்தா தான் என்ன செய்ய முடியும். நேற்று இன்னோவா நாஞ்சில் சம்பத்தா இருக்கிறவர் நாளைக்கு இன்னோவாவும் இருக்காது, சம்பத்தும் இருக்க மாட்டார். அந்த மாதிரி என்ன செஞ்சிடும், மாறிடும். பட் அப்படி என் பேரை கண்ணை முழிக்கிற பேர் லிஸ்ட்ல என் பேரை கர்த்தர் வச்சிருந்தாரு. அவரை கண்டிப்பா என்ன செய்யணும், துதிக்கணும். எத்தனை பேர் சத்தமா அவரை துதிக்கிறீங்க? ஒரு சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். மூச்சை உள்ள இழுத்து திருப்பியும் வெளியில விடுறதுக்கு எனக்கு முடியுதுன்னா கர்த்தரை துதிக்கணும். என் வீடு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறனாலையோ, வீட்டை சுற்றி கேமரா வச்சிருக்கிறதுனாலையோ, இல்லை கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்னு நினைக்கும் போது கர்த்தரை துதிக்கணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? அப்போ நம்ம உண்மையை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும், எப்படி காட்ட முடியும்?
ஆண்டவரை ஆராதிக்கிறது மூலமாக நம்முடைய உண்மையை நம்மளால என்ன செய்ய முடியும்னா வெளிப்படுத்த. இட் இஸ் ஜஸ்ட் ஷோ கேஸ். அதை நம்ம காட்டுறோம். ஆண்டவரே நம்ம அவரை ஆராதிக்கும் போது அந்த வார்த்தைகள் அவர்கிட்ட நம்ம உண்மையா இருக்கிறத என்ன செய்யுதுன்னா அது நீங்க தான் நம்ம சொல்றோம். அதை தானே நம்ம என்ன சினிமா பாடல் வரிகளையா நம்ம கொண்டு வந்து ஆராதிக்கிறோம். வேத வாக்கியங்களை தான் என்ன செய்யறோம், அதை தான் பாடல்களாக. அப்போ அது நீங்க தான் சொல்றோம். இப்ப ஆராதிக்கிறது அதுல என்னோட உண்மையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். என்ன மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க தான் ஆண்டவரே? சத்தமா சொல்றீங்க நீங்க தான் உங்களுக்கு தான். யோசுவா, கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததை கண்டால் யாரையா கும்பிடுவீங்க? நீங்க எக்கோட கட்டு நாசமா போங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. அப்போ மறுபடியும் ஆண்டவருக்கு என்ன சப்மிட் பண்ண, மறுபடியும் ஆண்டவருக்கு என்ன சரண்டர் பண்ண. விக்கிரகங்கள் என்கிறது எந்த வடிவத்தில் இருந்தாலும் என் வாழ்க்கையில் என்ன செய்வேன்? ஆண்டவரே, என் மனைவியை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், தொழிலை நான் நேசிக்கிறேன். பட் இது எல்லாத்துக்கும் மேலே உண்மை நான் அதிகமாக என்ன செய்கிறேன்? நீர் தான். மனைவி, பிள்ளைகள், சம்டைம்ஸ் சர்ச், சம்டைம்ஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு ஐடல்ஸாக விக்கிரகங்களாக மாறி போகலாம். இல்லை, கர்த்தருக்கு தான் என்னுடைய ஆராதனை. விக்கிரகங்கள் எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும்? எடுத்து போகணும். கர்த்தரை எப்படி கொண்டாடாமல் இருக்கிறது? அந்த சங்கார தூதன் ராத்திரி என்னை ஒன்றும் பண்ணாமல் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு, என் வீட்டு வாசல் வழியாக கடந்து போன ஆம்புலன்ஸ் என் வீட்டில் இருந்து என்னை தூக்கிட்டு போகாமல் நான் உயிரோடு இருக்கிறேன்னு, அதற்காக கர்த்தரை கொண்டாடாமல் இருக்கிறது எப்படி? அவர் என் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கும் போது அந்த பண்டிகைகளை கர்த்தரை செலிப்ரேட் பண்ணுறதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? அப்புறம் கர்த்தரை கனம் பண்ணுறதுங்கிறது வாயில் செய்கிறது சொல்கிறத விட கொடுத்து என்ன செய்யணும்? எசேக்கியா ராஜா ஜனங்களை உற்சாகப்படுத்த எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கப்பா, எல்லா ஜனங்களும் கொண்டு வந்து கொடுத்த போது 31 அதிகாரத்தோட 10வது வசனம் சொல்லுது, they had more than enough. தேவைக்கும் அதிகமாக செல்வம் சேர்ந்துக்குச்சான். ஜனங்களே வந்து சொல்றாங்க, நீங்க சொன்னதை கேட்டு கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்க தசமபாகங்களை கொண்டு வந்து கொடுக்க இப்போ எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னா, எங்களுக்கு ஏகப்பட்டது நிறைஞ்சு மிச்சமும் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் நீதியா இருக்கிறதுன்னு என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு நீங்க சொன்னதை கேட்டு கொண்டு வந்து கொடுத்தோம், தேவைக்கும் அதிகமாக. வாயை திறந்து சொல்லுங்க, தேவைக்கும். தேவையை விட கொஞ்சமா இல்லை, தேவை மாத்திரம் இல்லை, சொல்லுங்க தேவைக்கும் அதிகமாக. மல்கியாவில் நம்முடைய காணிக்கைகளை தசமபாகங்களோட பண்டசாலை கொண்டு வரும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற. அப்போ உண்மை சொல்லுங்க, உண்மையா இரு. வாயத்தரன் சொல்லுங்க, உண்மையா. எப்படியா என் உண்மையை வெளிப்படுத்துவேன்? ஆண்டவரை ஆராதி, ஆண்டவருக்கு ஒன்று அர்ப்பணி. வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத விக்கிரகங்களை எடுத்து வெளியில போடு. கர்த்தருக்கு பண்டிகைகளை, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு கொண்டாடிக்கிட்டே இரு. கர்த்தருக்காக கொடு. அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறத நம்ம வெளிப்படுத்த முடியும். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? சொல்லுங்க, உண்மையாயிரு. வாயத்தரன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உண்மையாயிரு. அப்போ கர்த்தருடைய செழிப்புல முதல்ல செழிப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. 2 செழிப்பு வந்தா எதிர்ப்பும் வரும். சொல்லுங்க, எதிர்ப்பு வரும். சத்தமா சொல்லுங்க, எதிர்ப்பு. சரி, எப்போதெல்லாம் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரோ அப்போதெல்லாம் பொறாமப்படுறவங்க அந்த எந்திரிக்கத்தான், பொறாமக்காரங்க எந்திரிக்க தான் செய்வாங்க. சொல்லுங்க, பொறாமப்படுறவங்க எந்திரிக்க தான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது தான் சிலருக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க அதுக்கு தான் நீ எப்படி இருக்க, இப்போ பரவாயில்லையா, சம்பளம் எவ்வளோ, கடனை கட்டிட்டு, இதெல்லாம் அவங்க கேட்கறது எதுக்குன்னா நம்ம நல்லா இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. நாசமாக போகிறதுக்கான எல்லா அஷ்டலட்சணமும் அம்சமாக உனக்கு பொருந்தி வருதா இல்லையான்னு அவங்க நம்ம சொல்கிற பதிலிருந்தே ஜாதகம் கணிக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க. சில ஆட்களுக்கு ஆராதனைகளில், சர்வீசஸில் விசுவாசிகள் கம்மியாக வந்திருக்காங்கிறத வெளியில் போய் சொல்கிறது கூட சிலவங்களுக்கு சந்தோஷமாக என்ன செய்யுது. இதில் இந்த ஆராதனை இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, அந்த ஆராதனை இவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறது கூட என்னவா இருக்குது. அவங்களுக்கு நாம் நல்லா இருக்கிறத பார்க்குறதுக்கு என்ன செய்கிறது இல்லைன்னா பிடிக்கிறது இல்லை. அப்போது செழிப்பு வரும்போதே நம்ம இன்னொரு விஷயத்தை யோசிச்சுக்கணும். எதிர்ப்பு வரும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது அதை எதிர்க்கிறவனும் வருவான். சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கும் போது என்னை எதிர்க்கிறவனும். எல்லாம் நம்ம வீட்டில் கோணையா மானையா கிடந்து நம்ம குடும்பமே நடுத்தெருவில் மண்டையை பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷப்படுகிற ஆட்கள், கர்த்தர் திடீர்னு ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் டேர்ன் அரவுண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி காலையில் பார்த்துட்டாரு. அதை அவங்க பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். என்னாச்சு? அதுவும் நான் அடிக்கடி சொல்ல மாதிரி நம்ம ஆட்களோட மனப்பான்மை. கரண்ட் போச்சுன்னா, வெளிநாட்டுக்காரன் கரண்ட் போன உடனே டக்குன்னு இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, என்னங்க எங்கள் ஏரியாவில் கரண்ட் போயிடுச்சு, என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்க சொன்னாங்கன்னா, நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னா, நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா, கரண்ட் போனோடனே டபக்குன்னு ஜன்னலையோ கதவையோ திறந்து பக்கத்து வீட்டை எட்டி பார்த்து, உனக்கும் கரண்ட் போயிருக்கா? அப்போ சரி, எனக்கு கரண்ட் போனது பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா, அவனுக்கு இருக்கா, ஐயோ எப்படி அப்படின்னா அதுதான் நமக்கு என்ன செய்யுது, பதற்றமா. அவனுக்கு கரண்ட் இருக்காங்கிறதே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது.
அப்போ நம்ம நல்லா இருந்தா அது பிடிக்காத ஆட்கள் என்ன செய்யறாங்க, அவங்களால நம்ம நல்லா இருக்கிறத தாங்க முடியாது. எசேக்கியா ராஜா செழிப்பா வந்த போது 32வது அதிகாரம் சொல்லுது, சன்னகரிப்புங்கிற ஒரு ராஜா வந்து இவங்க செழிப்பா இருக்கிறத பார்க்கும்போது இவங்களோட பூரா நாம ஆட்டையை போட்டுக்கணும்னு என்ன செய்யறான், அந்த ஆள் உள்ளுக்குள்ள வந்து எசேக்கியா ராஜா. நம்ம இந்த எதிரிகளை பத்தி, இந்த பொறாமைக்காரர்களை பத்தி நினைக்கும் போது 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய சமயத்தில் அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம். 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அவங்க நம்ம லைஃபை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க, அவங்க நம்ம லைஃபை, சத்தமா சொல்லுங்க, அவங்க நம்ம லைஃபை, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு அவங்க பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாங்க. அதான் அந்த 32வது அதிகாரத்தோட 1வது வசனம் சொல்லு, இவையெல்லாம் நடந்த போது, ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் ஹேப்பன், இதெல்லாம் நடந்ததை சன்னகரிப் ராஜா பார்த்துக்கிட்டே இருந்த போது, இவனை விடக்கூடாதையா, இவனை உள்ள பூந்து இவன் ஆட்டத்தை களைச்சு விடணும்னு என்ன செய்யறான்னா, அப்போ நம்ம இந்த எதிரிகள், இந்த பொறாமைக்காரர்களை பற்றி 2 விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். அவங்க நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஐ எம் வாட்சிங்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் சிசிடிவி கேமரா நம்ம வீட்டில் மாட்டலைனாலும் இது நடமாடும் சிசிடிவி கேமரா நம்மளை சுற்றி என்ன செய்யுது, அதாவது ஃபோட்டோ எடுத்து எங்கெங்கே அனுப்பணுமோ அங்கங்கே என்ன செஞ்சு கண்ணுலேயே கேப்சர் பண்ணி அப்படியே போய் படமாக வரைஞ்சி கொடுக்குற ஆட்கள் எல்லாம், தேர்னவர்கள்லாம். ஒன்று, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2, பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது அவங்களுக்கு வேணும். சொல்லுங்க, அது அவங்களுக்கு. உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே கார் இல்லை, உன் கார் அவனுக்கு வேணும். உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே வீடு இல்லை, உன் வீடு அவனுக்கு வேணும். உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே வேலை இல்லை, உன்னை தள்ளி விட்டுட்டு உன் வேலை அவனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு. இதுதான் இந்த பொறாமைக்காரர்கள். இவங்களை நம்ம கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்கள், அவங்க நம்மளை, நாம தான் குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி எதையும் நினைக்கிறது இல்லை. அப்படியே நான் வாட்டுக்கு வந்து எந்த வாட்ச் ஐஸும் நமக்கு இல்லை. பட் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி இருந்தா, போன வாரத்தோட இந்த வாரம் ஒரு சுத்து பெருசாக இருக்காளா, சின்னதாக இருக்காளா, இந்த புடவை எத்தனாவது புடவை, இந்த வளையல் கவரிங்கா, இது தங்கமா, இது எப்படி இருக்கிறா, வாயை திறக்கும்போது பல்லு சொத்த பல்லு எத்தனை இருக்குது, பல்லு இன்னைக்கு தேய்ச்சிட்டு வந்திருக்காளா, தேய்க்காமல் வந்திருக்காளா, குளிச்சிருக்காளா, குளிக்காதாங்கிறத வரைக்கும் ஸ்கேன் பண்ணி என்ன செய்யுது. ஏர்போர்ட்டில் கூட அப்படி ஸ்கேன் பண்ணிட முடியாது, அந்த மாதிரி என்ன ஸ்கேன் பண்ணுற ஆட்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2, அவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிறது வேணும். நான் நினச்சேன் இதை வாசிக்கும், சன்னகரிப் ராஜா அப்போவே செத்துட்டான். பைபிள் நாட்கள்லேயே சன்னகரிப் ராஜா செத்துட்டான். பட் அவனோட ஆவி இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்மகிட்ட இருக்கிறத அவனுக்கு என்ன செய்யணும், அதுக்காக என்னத்தையும், அதுதான் சன்னகரிப்பினுடைய ஆவி, அதுக்காக என்னத்தையும் செய்யறதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, தயங்க மாட்டாங்க. எதுக்கு அப்படி பண்ணோம், உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறது உனக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு என்ன இருக்கோ அது உனக்கு, எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு பொறாமையும், உங்கள் மேலே எனக்கு ஒரு பொறாமையும். அதான் மீறி உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேணும்னு நினைச்சா நீங்க செய்யறத நானும் என்ன செய்ப்பேன். இந்த சன்னகரிப்புக்கு இது வேணும்னா எசேக்கியா என்ன செய்தாரோ அந்த 5 காரியத்தை அவனு செஞ்சிருந்திருந்தா கர்த்தரால ஈஸியா. அவரு ஐயோ என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, யாக்கோப் மாதிரி மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டானேப்பா, என்கிட்ட இல்லையேன்னு சொல்றதுக்கெல்லாம் யாக்கோபோட அப்பா சொன்ன மாதிரிலாம் என்ன இல்லை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கேட்டா எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்குற அளவுக்கு அவர் செல்வ சீமானா தான் இருக்கார். பொறாம வேண்டாம். எத்தனை பேர் சத்தமாக அமைன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்போ செழிப்புங்கும் போது there is a reason for prosperity. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உண்மையா இருந்தா நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று, உண்மையை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான காரணங்கள், ஆராதிக்கலாம், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம், விக்கிரகங்களை வெளியேற்றலாம், கர்த்தரை கொண்டாடலாம், கர்த்தருக்கு கொடுக்கலாம். அதன் மூலமாக நம்முடைய உண்மையை வெளிப்படுத்தலாம். 2, நமக்கு செழிப்பு வரும்போது எதிர்ப்பையும் நம்ம எதிர்பார்க்கணும். சொல்லுங்க, எதிர்ப்பை எதிர்பாருங்க. சத்தமா சொல்லுங்க, எதிர்ப்பை. டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். உங்களை பற்றி பொய்யா பேசும்போது என்ன செய்யுங்க, இது நான் நினச்சேன்டா நீ சொல்லுவேன்னு, இது நீ கொஞ்சம் லேட்டாக என்ன செஞ்சுட்ட, சொல்லிட்ட, எனக்கு தெரியும் நீ இதை சொல்லுவேன்னு எனக்கு என்ன செய்யும், எதிர்பாருங்க. சொல்லுங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன மாதிரி கர்த்தர் உங்களை செழிக்க வச்சாருன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா, சில எதிரிகளோட பொறாமையை, அவங்க செயல்பாடுகளை என்ன செய்யணும், நாம எதிர்பார்க்கணும். சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். நான் பாட்டுக்கு என் வேலை முடிஞ்சா என் மைக்கை கீழே வச்சா நான் தூக்கி என் பேக்கை போட்டுட்டு நான் பாட்டுக்கு இறங்கி வெளியில் போகும்போதே 1000 குற்றங்கள் எதேதோ என்ன செய்கிறாங்க. என்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அந்த வேலைக்காரங்களோட எனக்கு என்னென்ன தொடர்பு இருக்குது, இது என்னென்னத்தையோ கட்டுக்கதைகளை எழுதுகிற ஆட்கள் என்ன செய்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு எழும்பி எதையோ ஒன்றை சொல்லிக்கிட்டு இவங்களை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, இவங்களோட மாத்திரம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறது, இப்படி ஏதாவது ஒரு கட்டுக்கதைகளை எழுப்பி விட்டு
தங்கச்சி கோமதி அவங்க ஏதோ என் ஒய்ஃபோட ஸ்டேட்டஸை பார்த்து அவங்க எங்கள் அக்கா பொண்ணுங்களுக்கு கல்யாண ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்து இது நல்லா இருக்கே, இதே மாதிரி இது எங்கே எடுப்பாங்கன்னு கேட்க, இதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க கூப்பிட, அவங்கள கூப்பிட்டு வந்தால் கோமதி எடுக்கிற நேரம் பார்த்துன்னு ரோட்டில் வெளிச்சமே இல்லாதனால சரி வாங்க வீட்டுக்குள்ளே வந்து எடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நாங்கள் பேசுறதை பார்த்தா அதை வச்சு என்ன செய்கிறாங்க, அதை வச்சு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான ஆட்கள் இந்த வருஷம் நியூ இயர் சர்வீஸ்க்கு நியூ இயர் ஆராதனைக்கு நான் இல்லை, இப்போ கேஸ் நம்பர் 1 கேஸ் நம்பர் 2 ரெண்டு கேசஸ் டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக நான் ஒரு வருஷமா முழங்காலே நின்று நேர்முழங்காலே நின்று என்ன செஞ்சிருக்கேன், ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த அவனை இன்னைக்கு என்ன செய்ய பண்ணிட்டாரு, நியூ இயர் சர்வீஸ்க்கு ஆண்டவர் அவனை வரவிடாமல் பண்ணிட்டார். 2 டீ குடிக்கணும் இன்னைக்கு. நான் காலம்பாளையத்துலேருந்து நான் வந்து இறங்கணும், ஒரு அம்மா ஓடி வந்து தம்பி நீங்கள் வந்துட்டீங்களா, ஐயோ இப்போ தான் 2 பாதகத்தீங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் இனிமேல் நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க தம்பி, வந்துட்டீங்களா, 2 டீ குடிக்கணும்னு சொல்கிறா தம்பி அவன். அப்படியா? அப்போ நான் சொன்னேன் எனக்கு வருத்தம் எல்லாம் பாஸ்டருக்கு என்னால் 2 டீ போச்சே அப்படிங்கிறத, ஒரு டீ போக வேண்டியது 2 டீ என்ன செஞ்சிருச்சு. அட பைத்தியமே, நான் வராமல் இருந்தது அது நான் எனக்கு எடுத்துக்கிட்ட பிகாஸ் ஐ மெயின்டைன் அ டெக்கோரம் டு whom I should share the stage. That is my own decorum that I have decided to whom I should share the stage. அது எனக்கு பிடிக்கலனா I don't share with people. எல்லா விஷயத்திலையும் I don't share my car, I don't share my room, I don't share my dress. I maintain a decorum. என்னோட யாரையாவது ஷேர் பண்ணணும்னா அவங்க குறைஞ்சபட்சம் அந்த டெக்கோரத்தில் இருக்கிற ஆட்களோட தான் I share things. இது அவங்களா என்ன செய்ய. அப்போ 2025 நியூ இயர் ஆராதனைக்கு நான் இந்த சர்ச்சை வேண்டாம்னு முடிவு பண்ணி வெளியில் போனால் அப்போ அதுக்கும் ஒரு கதையை என்ன செய்யலாம், அதுக்கும் ஒரு கதையை கட்டி எழுப்பி பட் இதெல்லாம் வரும்போது we are not supposed to surprise. Instead நினைச்சேன் இது கொஞ்சம் லேட்டாக, இந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு, இது முதல்ல நான் எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது செழிப்புக்கு ஒரு காரணம் இருக்குது. செழிப்பு வந்தால் எதிர்ப்பும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு குட் நியூஸோட நம்ம இந்த செய்தியை முடிக்கலாம். கர்த்தருடைய செழிப்பு அது இளைப்பாறுதலையும் கொண்டு வந்து கொடுக்கும். அது ரீசன் மாத்திரம் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் மாத்திரம் இல்லை, ரெஸ்ட்டையும் கொடுக்கும். சொல்லுங்க, ரெஸ்ட்டையும் கொடுக்கும். சத்தமாக சொல்லுங்க, என்ன கொடுக்கும்? இளைப்பாறுதல். செனக்கரிப் ராஜா வந்து இறங்கிட்டான், சுற்றி கொத்தளம் போட்டாங்க. பட் எசேக்கியா ராஜா எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஒரு பதட்டமும் இல்லை அந்த மனுஷனுக்கு. கூலாக ஜனங்களை பார்த்தா ஏன் பயப்படுறீங்க, கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு ஆதரவாக இருந்து யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் தானே, ஏன் பயப்படுறீங்கன்னு நினைச்சு. அவங்க கிட்ட வேணா ஆர்மி இருக்கலாம், நம்ம கிட்ட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வேணா சோல்ஜர்ஸ் இருக்கலாம், நம்ம கிட்ட ஆல் சாவரின் காட் நம்ம கிட்ட என்ன செய்கிறார். ஆகவே ஏன்ப்பா பயப்படுறீங்க, தைரியமா இருங்கன்னு எசேக்கியா ராஜா சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம் நீதிமொழிகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதனோட அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார். He will add no sorrow. அதோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்குன்னா நம்ம பதற்றப்பட வேண்டியது, திரும்பி திரும்பி பார்த்து ஐயோ என்னாகுமோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். நாங்கள் இந்த ஊழியம்பாளையத்துக்கு அந்த கிராமத்துக்கு வந்த புதுசில், ஊர்லேருந்து வந்த புதுசில் ஒரு போலீஸ்கார் பையன், நான் ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அவன் 4th 5th படிக்கிறான். அண்ணா வாங்க நான் தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கோசா பழத்தை பறித்து கொடுக்குறேன் உங்களுக்குன்னு கூட்டிகிட்டு போனேன். கோசா பழம்னா என்னென்னு என்ன தர்பூசணி பழத்தை இங்கே கோசா பழம்னு சொல்லுவாங்க போல். கோசா பழத்தை கொடுக்குறேன் வாங்க கூட்டிகிட்டு போனேன். சரி நான் அவன் பின்னாடி அப்போவே நான் ஒரு லூசுன்னு வைங்க கிளம்பி அவன் பின்னாடி கிளம்பி போய் அப்படியே பார்த்து அவன் பறிச்சுட்டு அவன் ஒன்றை பறிச்சுட்டு எனக்கு ஒன்றை பறித்து என் தோளில் வச்சு விட்டு நடத்தி கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு ஊழியம்பாளையம் ரோடெல்லாம் நடந்து வரும்போது திரும்பி 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 பார்த்துட்டே என்ன செய்கிறான், ஏன்டா திரும்பி திரும்பி பார்த்துட்டே நடந்து வரேன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு அம்மா சதீஷ் ஏதுடா கோசப்பழம் உனக்குன்னு கேட்டால் ஒருத்தங்க பேரை சொல்லி அவங்க கொடுத்தாங்கங்கிறான். இன்னொருத்த எங்கிட்ட என்ன சொன்னான்னா அது எங்களோட தோட்டத்து எங்கள் தோட்டம்னா பறிங்கண்ணா அப்படின்னு சொல்லி பறித்து கொண்டு வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள அட திருட்டு பயல இவ்வளோ நேரம் களவாணி பையனோடவா கூட்டணி வச்சுருந்தோன்னு அப்புறம் தான் என்ன செய்யுது, திரும்பி 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 பார்த்து பயந்து வீடு இப்போ ஒரு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, திருட்டுறதுக்கு நம்மளையும் என்ன செஞ்சுருக்கான், கூட கூட்டிகிட்டு போய் நம்மளை திருட வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு பாதி தூரத்துக்கு அப்புறம் தெரிஞ்ச அடப்பாவின்னு கொண்டு வந்து. இப்போ ஆனால் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இப்படியெல்லாம் நம்ம பயந்து பதட்டப்பட்டு நம்ம திரும்பி பதட்டப்பட வேண்டிய அவசியமோ, இதை என்னை விட்டு போயிடுமோ, தூக்கிட்டு போயிடுவானோ, சத்ரு எடுத்துருவானோ இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் ஒரு வேதனையும் என்ன செய்ய மாட்டார். இந்த ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யத்தோடு ஒரு வேதனையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார். அதோடு அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார், அவர் நமக்கு சமாதானத்தை. இப்போது இன்னைக்கு ராத்திரி நம்ம இப்படி முடிக்கலாம். அந்த கிரேட்னஸை பசஸ் பண்ணிக்க போகிற தேவ பிள்ளைகள் நம்ம இந்த ப்ராஸ்பெரிட்டியை விட்டுறக்கூடாது, செழிப்பை விட்டுறக்கூடாது. நம்மளை செழிக்க வைக்கணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம்.
செழிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்னா நம்ம உண்மையாக இருந்தால் மாத்திரம் போதும். நீங்கள் பெரிய தொழிலதிபராக இருக்கணும், உங்ககிட்ட நிறைய பின்புலம் இருக்கணும், சொத்து இருக்கணும், நீங்கள் ஒரு பெரிய ஜாதி பின்புலத்தில் வந்திருக்கணும், உங்களுக்கு நிறைய பேரை தெரியணும், ஒரு மண்ணும் வேண்டாம். நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் நம்மளை உண்மையாக இருக்கிறோன்னு வாயில் மாத்திரம் சொல்லிட்டு இருக்காம அதை வெளிப்படுத்தவும் என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். மறுபடியும் ஆராதனைக்கு ப்ரையாரிட்டைசேஷன் என்ன செய்யணும்? நான் காலையில் இப்படி யோசிச்சு பார்த்தேன். ஒரு விசுவாசியை அதை இதையும் பேசி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவரை ஏற்றுக்க வச்சு அந்த விசுவாசியை ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி தண்ணி தேவைப்படுது. சொல்லுங்கள், ஒரு விசுவாசி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறதுக்கு குறைஞ்சது 3/4 தொட்டி தண்ணியாவது தேவைப்படுது. சொல்லுங்கள், பயத்திற ஒரு விசுவாசி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி தண்ணி தேவைப்படுது. ஆனால் 2 சொட்டு மழை 3 சொட்டு மழை விழுந்தா அந்த விசுவாசி சர்ச்சுக்கு வரதில்லை. அதை முக்கிறதுக்கு ஒரு தொட்டி தண்ணி தேவைப்பட்டிருக்கு. 2 சொட்டு தான் மழை பாயிற மாதிரி மழை பெய்யும்னு ஒரு இது பார்த்தாவே என்ன செய்யறதில்லை, சர்ச்சுக்கு வந்து செய்யறதில்லை. அப்படிலாம் இல்லாமல் நான் உண்மையாக இருக்கிறேன்னா அதை வெளிப்படுத்தணும், ஆராதிக்கணும், சப்மிட் பண்ணணும், விக்கிரகங்களை என் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றணும், கர்த்தரை கொண்டாடணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். நான் செழிப்பாக இருப்பேன்னா அதை பார்த்தா பொறாமக்காரன் வருவான், பார்த்துக்கிட்டே இருப்பான். என்கிட்ட இருக்கிறது தான் அவனுக்கு வேணும். நான் ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? என்னை சுற்றியும் வேலி அடைத்து ஆண்டுடைய ரத்தத்தை தெளித்து நான் பத்திரமா இருக்கணும். அவன் எதிர்த்து வருவான். அப்படிங்கும் போது எனக்கு இன்னொன்று தெரியணும், அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார், சமாதானத்தை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஆண்டரை பார்க்கும்போது நம்ம சிறப்பாக மாத்திரம் இல்லை, செழிப்பாகவும் இருப்போம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? எந்திரிச்சு நின்று இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் நம்மை செழிக்க வைக்கிற தெய்வம், அவர் நம்மை செழிப்பாகவும் இருக்க வைக்கிற தெய்வம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நம்மை செழிக்க வைப்பார். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை செழிக்க வைப்பீர். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே நீர் என்னை நீங்க செழிக்க வைப்பீங்க, என்னை நீங்க செழிக்க வைப்பீங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நீர் எனக்கு கொடுக்கிற இந்த சிறப்புல வெறும் சிறப்பு மாத்திரம் இல்ல, செழிப்பும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லே. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருக செய்கிற கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல நான் வேதனையை, வறுமையை, பற்றாக்குறைய, எம்ப்டினஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறனோ அங்கேயே கர்த்தர் என்னை செழிக்க வைப்பார். ஓ, என் சத்துருக்கள் காண என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை செழிக்க வைப்பார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சுதந்திரிக்க கொடுத்திருக்கிற இந்த ஆண்டுல நான் சிறப்பானதை மாத்திரமல்ல, செழிப்பாகவும் இந்த 2024 கர்த்தர் என்னை மாற்றுகிறார். என்னை அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் நான் செழிப்பா இருக்க அவர் விரும்புகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். God wants me to get
prosper. ஆண்டவர் நான் செழிப்பாய் இருக்க விரும்புகிறார். இந்த செழிப்புக்கு விரோதமான என்னுடைய எண்ணங்களை வெளியேற்றுகிற, சத்துருடைய கிரியைகளை வெளியேற்றுகிற கர்த்தருக்கு முன்பதாக நான் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்னை செழிக்கவை, அவருக்கு ஆராதனை, அவருக்கே என்னை அர்ப்பணிக்கிற காரியம், என் வாழ்க்கையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வைத்திருக்கிற எல்லா விக்கிரகங்களை வெளியேற்றுகிற தன்மைகள், அவரை கொண்டாடுகிற மகத்துவம், அவருக்கு கொடுக்கிற உண்மையை உதார்த்தமான கரங்கள், இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறத நான் வெளிப்படுத்தி அவருக்கு நான் உண்மையா இருக்கிறத, அவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது எதிர்ப்பும் அதோடு வரும், பொறாமைக்காரர்கள் வருவார்கள். ஜாக்கிரதையா நான் பார்க்கிறதோடு மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கண்டிப்பா கூட்ட மாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளோடு கடைசியா ஹalleluya. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் முடிஞ்ச கரங்களை உயர்த்தி என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லே. நல்ல பிதாவே, இந்த ராத்திரி உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க தேவன் பாராட்டி இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் படைக்கிற காணிக்கைகளை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். உமக்கு முன்பதாக நாங்கள் உண்மையா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறதற்கு அந்த காணிக்கை ஒரு வடிவமாக இருக்கிறது என்றால், இந்த ராத்திரி நாங்கள் படைக்கிற காணிக்கைகளை உம்முடைய கரங்களிலே கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் அதை வாங்கி எங்களுக்கும் இந்த ஊழியத்திற்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. எங்கள் சபையை கர்த்தர் ஒரு கிரேட் செக்யூர் பண்ண சபையாக மாத்திரம் இல்லாமல் ப்ராஸ்பரான ஒரு சர்ச்சாகவும் எங்கள் சபையை தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் மாற்ற போகிற தயவிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பை பேசுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் இனி பூத்து குலுங்கட்டும். அவங்க வாழ்க்கை எங்கெல்லாம் வறண்டு காய்ந்து தோல்வியை, வெறுமையை, நஷ்டத்தை, இழப்பை சந்திச்சதோ அங்கெல்லாம் அவர்கள் செழிப்பையும் சந்திக்க அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீராக. இதுவரை இல்லாத அளவு செழிப்பினுடைய மகத்துவத்தை, மேன்மைகளை அவங்க வாழ்க்கையில ருசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.